ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 11 எக்ஸாம்பிள் நம்பர் 11.2 பார்க்கலாம். இங்கே வந்து எ பேர் ஆஃப் டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் வந்து டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டைஸ், அதாவது நம்ம அந்த டைஸில் கிடைக்கிற வேல்யூஸை டோட்டல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினில் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். 2 டைஸ் அப்படின்றப்போ ஒரு டையில் 1லேருந்து 6 நம்பர்ஸ் இருக்கும், இன்னொரு டைலையும் அதே மாதிரி தான் 1லேருந்து 6 நம்பர்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பேர் பண்ணி எழுதிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து n of s 36 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். டவுட்டாக இருக்கிறவங்க நான் சாம்பிள் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது வேல்யூ டேக்கன் பை எக்ஸ் என்ன அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டைஸ் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா எடுக்கிறேன். ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது வந்து ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் டையில் கிடைக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ எக்ஸ் ஆஃப் 1,1 பார்த்திங்கன்னா இது 2ஆக இருக்கும். அடுத்தது எக்ஸ் ஆஃப் 1,2 பார்த்திங்கன்னா இது 3ன்னு வருது. இதே மாதிரியே 3 ஆன்சர் கிடைக்கிறது. இதோட ரிவர்ஸ் 2,1. அடுத்தது 1,3 வந்து 4ன்னு வரும் டோட்டல். ஸோ இதோட ரிவர்ஸ் 3,1 வரும். அப்புறம் 2,2வும் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது எக்ஸ் 1,4 அப்படின்றப்போ 1 + 4 5ன்னு வந்துடும். இப்போது 5ல் வர வேறு இது வந்து 2,3 3,2 அண்ட் 4,1. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு லைனை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க, லைன் பை லைனாக வந்துட்டே இருங்க. எங்கே வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2,1 அப்படின்னு வருதுன்னா இது 3 அப்படின்னா அந்த 3யோட லைனில் அந்த வேல்யூவை கொண்டு போய் எழுதிடுங்க. இப்போ 2,2 4 வருதுன்னா அந்த லைனில் கொண்டு போய் இந்த வேல்யூவை இன்க்ளூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் எழுதுகிறப்போ உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 2லேருந்து 12 வரைக்கும் கிடைக்கிது. அதுதான் நம்மளுக்கு கேட்ட செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. ஸோ 10ல் என்னென்ன கிடச்சிது? 5,5 6,4 4,6 நான் வந்து லைனாக ஆர்டராக எழுதியிருக்கேன். அடுத்தது நம்ம ஃபைனலாக டேபுலர் காலம்க்கு வந்துடுறோம். ரேண்டம் வேரியபிள் வந்து நம்மளுக்கு 2லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. இப்போது டோட்டல் 2 வச்சுருக்கிறது ஒன்று தான், 3 வச்சுருக்கிறது 3, அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து அதுக்கு நேராக ஒன்றா எழுதிடுறோம். இப்போ டோட்டல் 2ன்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு 1, டோட்டல் 3 வந்துட்டு 2 இருக்குது, டோட்டல் 4 வந்துட்டு 3 இருக்குது, டோட்டல் 5 வந்துட்டு 4 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிட்டே வந்துட்டோம்னா டேபுலர் காலம் ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப ஈஸியான சம் தான், பட் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். இந்த எக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது வந்து கொஞ்சம் மறக்காமல் இருந்தோங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ வியூவர்ஸ்.